நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm in love. அப்படியா? டேய், யாரா அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணு? நம்ம ஸ்ருதி தான். ஸ்ருதியா? பார்க்காத அவ பாத்துருவா. ஓகே ஓகே, ஸ்ருதியா? டேய், அவ முறை பொண்ணுடா. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அப்பாவே நினைச்சிட்டு இருக்காரு. டாடி, நான் அவகிட்ட எத்தனையோ தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். பட் ஷீ இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்பாண்டிங் மீ டாடி. டேய், எப்படிடா? அவ நம்ம மாத்துல சம்பிரதாயத்தோட வளர்ந்த பொண்ணு. நீ ஆம்பளை பையன் டக்குன்னு சொல்லிடுவ. அவ எப்படி ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும்? இந்த பாரு, தாத்தாவுக்கு ஸ்ருதியை பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். தாத்தா கிட்ட சொல்லு, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. நோ 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 நோ, தட்ஸ் நாட் மை ஸ்டைல் டாடி. ஸ்ருதி என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். ஓ, ஐ அம் வெரி கிளியர் அபவுட் இட். அப்பதான் என் கல்யாணம் நடக்கும். டாடி, அவன் மேல எனக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ் தெரியுமா? அவளுக்கே என் மேல ஃபீலிங்ஸே இல்ல. என்கிட்ட என்ன இல்ல? படிப்புல நம்பர் 1, நான் பாட்டுல நம்பர் 1, ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1. நீ கூட சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு எவ்வளவு அழகா பாடினேன்னு. நான் அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னே தெரியல. யூ see, இது என்னோட டைரி. இதில் நான் ஸ்ருதிய எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத லிஸ்ட் பண்றேன் டாடி. காலையில் அவ எந்திரிச்சு அவ கைய பாக்குற அழகு, அந்த வாசல்ல கோலம் போடும்போது அந்த பிள்ளையார் சொல்லி கோலம் போடுவா, அந்த அழகு. சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளப்பருக்கு எடுத்து சாப்பிடுவா. வாட் அ பியூட்டி, ஆசம். அவ மேனரிசம் எல்லாத்தையும் இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அவளோட நான் ரசிக்கிறேன். நேத்து பாரு, அவ தலைமுடி வாரி கீழே போட்டிருக்கா, அதை எடுத்து நான் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன். நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேங்கிறது இதுல பாத்தீங்கன்னா அட்டையில கிருஷ்ண பொம்மை தான் இருக்கு. ஆனா இதுல கிருஷ்ண புராணம் இல்ல, எல்லாமே ஸ்ருதி புராணம் தான். ஸ்ருதி புராணம் தான் இதுல இருக்கு. நான் அவ்வளவு லவ் பண்றேன் டாடி, அந்த அளவுக்கு அவ்வளவு லவ் பண்றேன். பட் நான் அவளை கேட்டேன், அவ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றா. பட் லவ் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியல டாடி. பட் ஸ்ருதி இல்லாம இருக்க முடியாது டாடி. ஐ லவ் ஹர் லாட். அவ என் உயிர் டாடி. அவ இல்லாம என்னால் வாழவே முடியாது. ஸ்ருதி இல்லாம என்னால் வாழ முடியாது டாடி. அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம் எல்லாம். டேய், என்னடா? டேய், அழாதடா. படுவா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? அழுகையா சிரிப்பா? என்ன ஸ்மால் லேடி, எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? அட பாவி, இவ்வளவு நடிப்பா? நோ 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 நோ, எல்லாமே நடிப்பில்ல. நான் ஸ்ருதியை லவ் பண்றது உண்மை. ஸ்ருதியை பத்தி இந்த டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே உண்மை. ஆனா இப்ப அழுதும் பத்தியா, அது மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ். டேய், ஏன்னா ஸ்ருதி எனக்கு நிச்சயமா கிடைப்பா டாடி. அவளை என்னை பறிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்திக்கு இடம் கிடையாது. She is only my life. ஹாய் அங்கிள். ஹாய் ஹர்ஷா, கம் கம் கம். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா ஹர்ஷா. சொல்லுங்க அங்கிள். அது உட்காந்துருக்கானே, அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அனந்தராமன் தாத்தாவோட அண்ணன் பேர, ஸ்ருதியோட மாமா பையனை கிட்ட சொல்லியிருக்கான். கரெக்ட். அப்பாவுக்கு அவன் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? ஸ்ருதி மேல எவ்வளவு பிரியமோ அந்த அளவுக்கு இவன் மேலே அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். இவன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஹர்ஷா, அவன் எப்பவுமே என்ன ஸ்மால் டேடின்னு தான் கூப்பிடுவான். இப்ப இந்த மாதிரி சர்வகாலம் பிரம்ம பிடிச்ச மாதிரி வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கானே, இவனை 3 வருஷம் முன்னாடி நீ பார்த்திருக்கணும். அப்பப்பா, என்ன வேகம், என்ன சுறுசுறுப்பு. ஒரு இடத்துல உட்கார மாட்டான்பா. இந்த அணில் பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருப்பான். அப்படியா அங்கிள்? அது மட்டும் இல்ல, அவன் படிப்புல பிரில்லியன்ட். அத்லெட்டிக்ஸ், கேம்ஸ், சிங்கிங், ஒண்ணு என்ன எல்லாமே அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, he is a genius prodigy.
இந்த ஆத்துல அவனை எல்லாருமே அனந்தராமன் தான் கூப்பிடுவா. ஆனா அவனுக்கு ஏஆர்னு கூப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். ஓ யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன்கிட்ட போயிடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவன்கிட்ட ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். கிரேட் அங்கிள். அவன் இப்படி ஆனதும் ஆத்துல எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். எங்க எல்லாருக்கும் ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுத்து. அங்கிள் கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹர்ஷா, இந்த ஆத்துல எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? நீயும் அவன மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க. அவன மாதிரி நீ கூட மத்தவாளுக்கு அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ற. இதெல்லாம் நம்ம ஆத்து மனுஷாளுக்கு இந்த அனந்தராமனை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அனந்தராமன் இல்லாத குறைய எல்லாரும் உன் மூலமா தேத்துட்டு இருக்காங்க. புரியுது அங்கிள். இன்னொரு விஷயம் பிராங்கா சொல்லணும்னா, இவன் உன்னை விட ஜீனியஸ், பிரில்லியன்ட் ஆல்சோ. ஆனா அவனண்ட இல்லாத உன்னண்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ ரொம்ப காமா எல்லா காரியத்தையும் செய்வ. அவன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பான். அதனால்தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். ஆனா நீங்க ரெண்டு பேருமே எந்த காரியத்தை பண்ணினாலும் அது சக்சஸ் தான். ஹர்ஷா, இந்த ஆத்துல தாத்தாக்கு அவன் ரொம்ப பெட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தான் அவன் ரொம்ப பெட்டு. நான் அவனை என் வளர்ப்பு பையனா தான் பார்க்கிறேன். ஹர்ஷா, சொல்லுங்க அங்கிள். தாத்தா உனக்கு ஆபத் பாந்தவன் ஒரு பட்டம் கொடுத்திருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா உனக்கு ஆபத் பாந்தவன் ஒரு பட்டம் கொடுத்திருக்கார். ஏன்னா நீ இந்த ஆத்துல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன சொல்லுங்க அங்கிள். அங்க கோமாவில் இருக்கிற அனந்தராமனை திருப்பியும் பழைய அனந்தராமனை நாங்க பார்க்கணும். அவன் திரும்பவும் என்ன ஸ்மால் டேடின்னு ஆசையா கூப்பிடணும். ஹர்ஷா, ராஜி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ அவளுக்கு பணிவிட செஞ்சதை பார்த்து எனக்கு உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் நினைச்ச அந்த நேரமும் என்னமோ தெரியாது, நான் தத்து பிள்ளையா நினைச்ச அந்த ஏஆர் இப்ப ஆத்துக்கு வந்துட்டான். அவனை உன்னால சரியாக்க முடியும். குணப்படுத்துவியா? ஐயோ என்ன அங்கிள் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நிச்சயமா அங்கிள். இனிமே என் மெயின் ஜாபே அந்த ஏஆரை கவனிக்கிறதா. உங்க பழைய ஏஆரை நீங்க கூடிய சீக்கிரமே பாப்பீங்க. ஹர்ஷா, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஸ்ருதிய அந்த ஏஆர் லவ் பண்ணிருக்கான். ஆனா அது லவ்னு சொல்றதை விட ஸ்ருதினா அவனுக்கு பைத்தியம். நீயும் ஸ்ருதியும் லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஸ்ருதி உன் மேல உயிரே வச்சிருக்கா. இப்ப நீ அவனை குணப்படுத்திட்டா இதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஒன்னும் வராதுங்க. வேண்டாம் ஹர்ஷா, என்னோட ஆசைக்காக உங்க
வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது. நல்ல யோசனை பண்ணு. அவனை குணப்படுத்தலாமா வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணிக்கணும். எனக்காக பார்க்காத. என்ன அக்கா, இது ஒரு லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாம எனக்கு ராஜம்மா வேற அம்மா மாதிரினா நீங்க அப்பா தானே. அந்த ஏரை குணப்படுத்தி இங்க இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்த எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுவும் இல்லாம இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஏஆ இருக்கு. நான் ஹெல்ப் பண்ணலனா I'll be failing my duty. எனக்கும் பழைய அனந்தராமனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நாம நிச்சயமா பழைய அனந்தராமனை பார்ப்போம். இட்ஸ் a promise uncle. கிரேட் ஹர்ஷா. இட்ஸ் a promise. வெரி குட். நீ மனுஷனே இல்லடா, கடவுள் மாதிரி. அப்பா உனக்கு ஆபத் பாந்தவன்னு சரியா பேர் வச்சிருக்காரு. சரியா பேர் வச்சிருக்காரு. ஹர்ஷா, இங்க வா. சொல்லுங்க செல்லப்பானே. நீ அந்த ராமகிருஷ்ணன்ட்ட ஏஆருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயமா பேசிட்டு இருந்தியே, அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதை சொல்றீங்களா? பாவம் அந்த ஏஆர். யாரு ஏஆர்? பாவமா? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, அவனே தான். எப்பவாவது துடுக்குத்தனமா இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே துடுக்குத்தனமா இருந்தா இப்படித்தான். வாட் எவர் இட் இஸ் செல்லப்பானே. இப்போ அவருடைய உடம்பு சரியாயிடுச்சுன்னா தாத்தா பாட்டி ராம்கி அங்கிள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல? எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா 2 பேர் மட்டும் வருத்தப்படுவாங்க. யாருன்னு? ஒன்னு ஸ்ருதி, இன்னொன்னு நீ. ஸ்ருதிக்கும் அனந்தராமனை ரொம்ப பிடிக்கும்ல? ஹர்ஷா, இந்த ஆத்து மனுஷால உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அனந்தராமனுக்கு ஸ்ருதி மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல். அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தவன் அவன். என்னன்னு? நான் கூட தான் ஸ்ருதி பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். நீ சுத்துறதும் அவன் சுத்துறதும் ஒன்னாகுமா? அவனை போய் உங்க கூட கம்பேர் பண்றிய? இந்த பாரு, நான் சொல்றதை கேளு. உனக்கும் ஸ்ருதிக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல அந்த அனந்தராமனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்த போறேங்கிற விஷ பரீட்சையில இறங்கினு வச்சுக்க, அது ஆபத்துலயே முடியும். நீங்க தான் பாத்தீங்கல்ல செல்லப்பானே, நான் ராம்கி அங்கிளுக்கு அனந்தராமனை குணப்படுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீ உன் மனசை மாத்திக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பையன். உன் மேல எனக்கு ஒரு அக்கறை உண்டு, அதனால நான் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க என் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எனக்கு லைஃப் இம்பார்ட்டண்டா இல்ல லவ் இம்பார்ட்டண்டா பார்த்தா லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். செல்லப்பானே, நான் ஸ்ருதியை வாழ்க்கையில பாப்பேன்னு நினைக்கல. ஆனா அவளை பார்த்தேன். அவ என்ன லவ் பண்ணான்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் என்ன லவ் பண்ணா. அவளை இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணப்போ அவ எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சேன். பட் இப்போ அவ எனக்கு கிடைச்சிட்டா. நான் எதிர்பார்க்காம ஸ்ருதி விஷயத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை ஸ்ருதி எனக்கு இப்ப கிடைக்காம போனா கூட நான் கடவுள்கிட்ட எனக்கு ஸ்ருதி விஷயத்துல இவ்வளவு நல்ல மூமெண்ட் கொடுத்ததுக்கு நிச்சயம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். காதல், மனிதாபிமானம், இது ரெண்டுத்தையும் தராசுல வச்சு பார்த்தா மனிதாபிமானம் தானே கீழே வரும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு அம்மா கேட்காம சாக்லேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஆனா சில சமயம் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்ப உடம்பு சரியாம இருக்கலாம். அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்காததால அந்த குழந்தை மேல அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. அவங்களுக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி கடவுள் நம்ம விரும்பின விஷயத்த கொடுக்கலன்னா மேபி அதுக்கு வேற நியாயமான காரணம் இருக்கலாம் இல்லையா? இதை பாருங்க, நமக்கு லைஃப்ல எது கிடைக்குதோ அதை நம்ம சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஹர்ஷா, வயசானவங்க சின்னவங்க காலில் விழுந்தா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மியாயிரும் சொல்லுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன் காலில் விழாம இருக்கேன். என்ன செல்லப்பானு இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நான் சின்ன பையன், ஏன் கிட்ட போய் நீங்க? நீ சின்ன பையன் தான் ஹர்ஷா, ஆனா உன் மனசு ரொம்ப பெருசு. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. தேங்க்ஸ் செல்லப்பானு. போயிட்டு வா. அம்மா,
சொல்லு ராஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா ஒரு விஷயம்மா. சொல்லு. மனுக்கு அந்த அனந்தராமன் ஞாபகம் இருக்கோ? ஸ்ருதின்னு சுத்திட்டே இருப்பானே, கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் இருந்தவனுக்கு நினைவு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா, இப்ப ஆத்துக்கு வந்துட்டாமா. என்ன ராஜி சொல்ற? ஆமாமா, பார்க்க இவ்வளவு லட்சணமா இருப்பான். ஆனா இப்ப தாடியும் மீசையுமா பார்க்கவே பயமா பேய் மாதிரி இருக்காமா. ஆமாமா, நம்ம ஆபத் பாண்டவ ஹர்ஷாதான் ஆத்துல இருக்கானே, அவ அவனை சரி பண்ணிடுவானா? சரி ராஜி, நான் அப்புறமா பேசுறேன். சரியா? சரிம்மா. 10 நாள்ல பேங்க வர போகுது. முகூர்த்தம் நடக்காம போகுது. அந்த சித்தர் சொன்ன ஒவ்வொன்னும் சொல்லி வச்ச மாதிரி நடக்கிறது. உடனே பிரபு வாசுதேவனை பார்த்து பேச வேண்டியதுதான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த சித்தர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கோயின்சிடென்ஸ் சொன்னேன். இப்போ அவர் சொன்ன கடைசி விஷயமும் நடந்துருத்து. என்னாச்சு? அனந்தராமன் ஒரு பையன், பரமேஸ்வரரோட அண்ணா பேரன். 3 வருஷம் கோமால இருந்து இப்ப ஓரளவுக்கு தேறி அவத்துக்கு வந்திருக்கானா. அவனை வேற குணப்படுத்துறேன்னு ஹர்ஷா அந்த ராமகிருஷ்ண மாப்பிள்ளை கிட்ட வாக்கு கொடுத்துருக்கானா. அது மட்டும் இல்லாம தூங்கி இருந்த பேய்ங்க எழுந்து வரும்னு அந்த சித்தர் சொன்னாரே, அந்த அனந்தராமன் தான் அந்த பேயா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்புறம் அந்த சித்தர் சொன்னாரே, அந்த பேய் எழுந்து வந்ததும் முகூர்த்த தடப்படும்னு. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நான் மனுஷங்களை மட்டும்தான் நம்புறேன். எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லை. இங்க பாருங்க, நீங்க துபாயில பெரிய சிட்டில இருந்ததுனால உங்க மனசு மாறி போச்சு. நாங்க இந்த மண்ணிலேயே பிறந்து இங்கே வாழறவா. எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே தெய்வ சங்கல்பம் தான். எந்த ஒரு கெட்ட சகுனம், இந்த சென்டிமெண்ட், இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நான் நம்புறவோ. அன்னைக்கு எங்க ஆத்துல சுவாமி விளக்கு திடீர்னு அணைஞ்சதே, உடனே ராஜிக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்தது. எப்பவுமே பேசாத சித்தர் திடீர்னு என்ன பார்த்து பேசினார். அவர் சொன்ன 4 விஷயங்கள்ல 3 விஷயங்கள் இப்ப கரெக்டா நடந்துருத்து. இப்போ அவர் சொன்ன 4வது விஷயமும் அவர் சொன்ன அதே நாள்ல ஆரம்பிக்கிறது பாருங்க. சொல்லுங்க, அத்தனை எப்படி கோயின்சிடென்ட்னு தள்ள முடியும்? நீங்க கூட இதே கும்பகோணம் மண்ணில பிறந்தவர் தானே? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க இந்த மண்ணில எத்தனை அதிசயங்களை பார்த்திருப்பீள். ஒரு 25 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாத்தையும் பொய்ன்னு நீங்க சொல்லக்கூடாது. சரி பார்வதி அம்மா, நீங்க சொல்றது உண்மைன்னே வச்சுக்கிட்டா கூட இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அந்த அனந்தராமனை கழுத்தை பிடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள முடியுமா? முடியாதுல்ல. பாவம் அந்த அனந்தராமன் ஏதோ 3 வருஷம் அவனே யாருன்ற சுயநினைவு இல்லாம வெஜிடேட்டிவா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் குணமாவதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாயிருக்கு. அது நல்ல விஷயம் தானே? ஹர்ஷாவே அந்த அனந்தராமனை குணப்படுத்தினா அது இன்னும் நல்ல விஷயம் தானே? இத பாருங்க பார்வதி அம்மா, நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்க. உங்க பொண்ணு உங்க பேரன்னு வாழ்றீங்க. இவங்க வாழ்க்கை பாழாயிடுமோன்னு மட்டும் பாக்குறீங்க. ஆனா இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனந்தராமன் ஒரு சின்ன பையன், அவனும் குணமாயி நல்லா வாழணும்னு நினைங்கள. இத பாருங்க பார்வதி அம்மா, நான் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாதவன் இல்ல. நானும் கடவுளை நம்புறவன். கடவுள் நல்லதை தான் பண்ணுவார்னு நம்புறவன். லெட்ஸ் புஷ் த பெஸ்ட் ஃபார் ஃபார்வர்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.